நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய தியானத்துக்காக வேத பாட கூட்டத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் 2 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் வாசிப்போர். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் 2 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதியிலிருந்து கண்டித்து உணர்த்துதல் அப்படின்னு ஒரு தலைப்பு எடுத்து, கண்டித்து உணர்த்துதல், தேவைப்பட்டா கண்டனம் பண்ணி பிரசங்கம் பண்ணுதல் அப்படின்னு போட்டுக்கலாம். கண்டித்து உணர்த்துதல் அப்படின்னு ஒரு தலைப்பு. இந்த வேத பகுதியில் யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு முன்பான வசனத்திலே 7வது வசனத்திலே நாம் வாசித்து பார்த்தால், கண்டித்து உணர்த்தக்கூடிய ஆவியானவர் தேற்றரவாளன் என்கிற ஒரு வார்த்தையோடு ஆண்டவராய் இயேசுப்பா சொல்லியிருப்பாங்க. வாசிங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். கண்டித்து உணர்த்துவார். இந்த நாட்களே இது ஒரு வேத பாட கூட்டம். இதுல ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு பெரிய சத்தியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்றெல்லாம் நம்ம சொல்ல வரவில்லை. பொதுவாக ஒரு பைபிள் ஸ்டடியா கண்டித்து உணர்த்துவார். வேதத்துல இருந்து தேவன் கண்டித்து உணர்த்தக்கூடிய அந்த அனுபவங்களை குறித்து வேதத்திலிருந்து உங்களுக்கு எடுத்து சொல்லும். இன்றைய கிறிஸ்தவ உலகத்துல பெந்தகோஸ்த மார்க்கத்துல கூட ஒரு காலத்துல நல்ல பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி பிரசங்கித்த சபைகள், ஸ்தாபனங்கள் இன்றைக்கு அதையெல்லாம் விட்டுட்டு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை முன்னிறுத்தி இன்றைக்கு பிரசங்கிக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு, முன்னொரு காலங்களில் ஊழியர் கூட்டம் நடந்தா ஊழியர்கள் சீர்படுத்தப்பட்டு ஸ்திரப்படுத்தப்பட்டு பலப்படுத்தப்பட்டு அந்த ஊழியர் கூட்டம் முடிந்து தங்களுடைய சபைகளுக்கு போனார்களானால் அந்த சபைகளிலே ஒரு ஆசீர்வாதத்துக்குரியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஊழியர்களுக்கும் கூட ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக, அதாவது எழுத்தின்படியான நன்மைகளுக்குரியதான வார்த்தைகளை பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். ஆவியானோர் உண்மையாய் ஒரு சபையிலே ஒரு ஊழியர்களுக்குள்ளே இருப்பாங்களானா கண்டித்து உணர்த்துவார். நம்ம அடிக்கடி சொல்றது போல எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே அதை குறித்து அழகாக சொல்லி இருக்கிறது. வாசிங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறிக்கிறதாயும் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். இன்றைக்கு என் போன்ற ஊழியர்கள் எல்லாம் சில குறைவுகளை எடுத்து பேசினால் தவறாக நினைத்து விமர்சிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிற தவறல்ல. அவர்கள் சொல்வது தவறல்ல. ஆனாலும் என் போன்றவர்கள் உணர்வடைய வேண்டும். நம்ம பேசுறது தப்புன்னு நினைச்சு தேவன் அழைத்த அழைப்பிலும் கொடுத்த வார்த்தைகளையும் மாற்றிவிடக்கூடாது. இந்த பிரசங்கமும் நீங்கள் கேட்கும் போது என்னை நீதிகரிக்கிறதற்காக பேசுகிற வார்த்தை என்று சொல்லி நினைத்து விடக்கூடாது. ஆண்டவருடைய கிருபையினாலே இப்படிப்பட்டதான ஊழியங்கள் செய்கிறவர்கள் நமக்கு தேவை என்பதை உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்போடு ஒரு விதமான தேவனுடைய நல்ல வார்த்தைகளோடு ஊழியத்தை செய்கிறார்கள். அதிலே என் போன்றவர்களும் கூட அதிகபட்சமான நாட்கள் தெய்வ ஜனங்கள், ஊழியர்கள் எங்களுடைய குறைவுகளை குறித்து பேசக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். அப்ப அதை கேட்டுட்டு இப்படி பேசுறாங்களேன்னு நீங்க நினைக்கிறது தவறல்ல. ஆனால் அப்படி பேசலாம் என்பதற்கு வேதம் ஆதாரமா இருக்கிறது. ஆகையால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் பிரசங்கம் கேட்கும் போது சில நேரங்களிலே என் போன்ற ஊழியர்கள் கடிந்து கண்டனம் பண்ணி பல விதங்களிலே சில வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார்கள். உண்மைதான், அதை இல்லை என்று சொல்ல முடியாது. என் போன்றவர்கள் அல்லது நான் என்னுடைய லைஃப்ல அதை அதிகமாய் பயன்படுத்துகிறேன் என்றுதான் சொல்ல முடியும். மனத்தாழ்மையாய் உண்மையாய் சொன்னால் அப்படிதான் இருக்கிறது. ஆனால் அது வேதம் அங்கீகரிக்கிற ஊழியம் தானா?
அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கு இந்த வேத பாட கூட்டத்தில் அதை குறித்ததான சத்தியங்களை நாம் தெளிவாய் கற்றுக்கொள்கிறோம். இது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல பெரிய ஒரு வளர்ச்சியை கொண்டு வரும் அல்ல, நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற பாதையிலே நீங்கள் கேட்கிற சத்தியங்களிலே ஒரு தெளிவுள்ளவர்களாக, இந்த ஆவிக்குரிய பாதையில இப்படிப்பட்டதான பிரசங்கிமார்கள் பேசும்போது நீங்கள் வருத்தப்படாமல், வேதனைப்படாமல், துக்கப்படாமல், உங்களுடைய வாழ்க்கையில முறுமுறுக்காமல், இப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு எதிராக எழும்பாமல் தெளிவாய் உங்களுடைய பாதையில ஓடுவதற்கு இந்த சத்தியம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டில இருந்து புதிய ஏற்பாட்டில இருந்து தேவன் உபயோகப்படுத்தியிருக்க சில வார்த்தைகள், கடிந்து கண்டனம் பண்ணி பேசக்கூடிய அல்லது கண்டித்து உணர்த்தக்கூடிய விதத்திலே நம்முடைய ஜனங்களுக்கு அவர் பேசி இருக்கிற சில வார்த்தைகளை எடுத்து உங்களுக்கு சொல்லுகிறோம். நிறைய வார்த்தைகள் இருக்குது, அதுல நம்ம கொஞ்சம் வார்த்தைகள் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு பிற்பாடு ஆண்டவருடைய கிருபையினால யாரை பார்த்து எப்படியெல்லாம் தெய்வ ஊழியர்கள் அல்லது தெய்வ மனிதர்கள் கடிந்து கண்டனம் பண்ணி பேசி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஒரு 7 குறிப்பா தியானிக்கலாம். யூதாவுடைய புஸ்தகத்திலே வாசிக்கிறதான வேளையிலே, யூதாவுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தால், 1:13 வாசித்தால் அந்த வசனத்திலே 2 கூட்டத்தினராய் ஜனங்களை கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்கள். தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இங்க பாருங்க, இந்த நிருபம் எப்பொழுதுமே நமக்கு தெரியும், சபை ஜனங்களுக்கு எழுதப்படுகிறது நிருபம். இங்கே நுரைத்தள்ளுகிற கடல் அலைகள் என்று சொல்லி ஒரு கூட்டம் ஜனங்களை இங்கே யூதா தன்னுடைய நிருபத்தில் எடுத்து எழுதுகிறார். இதெல்லாம் நம்ம இப்ப விளக்கி சொல்லல, ஒரு உபயோகப்படுத்துகிற வார்த்தைக்காக கடிந்து கண்டனம் பண்ணி கண்டித்து உணர்த்தும்படியாக உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தையிலே நுரையை வெளியே தள்ளுகிற கடல் அலைகள், துன்மார்க்கத்தின் அனுபவத்தில் வாழ்கிறவர்கள் தங்கள் துன்மார்க்கத்தின் ஜீவியத்தை கடல் அலைகள் போல நுரையாய் வெளியே தள்ளுகிறார்கள் என்கிறதாக அங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அதே வசனத்திலே மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரம் என்கிற ஒரு வார்த்தையும் அங்கே சொல்லியிருக்கும். வாசிங்கள். தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார். மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. மார்க்கம் தப்பினா என்ன? தாங்கள் போக வேண்டிய வழி, தங்களுடைய அழைப்பு, தங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை விட்டு வேறு வழியை தங்களுக்கு தெரிந்தெடுத்து போகிறதான அனுபவத்தை தான் இது காட்டுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இப்ப இந்த பகுதியெல்லாம் நம்ம விளக்கி சொல்லி போக போகிறது இல்லை, சமயமாகிவிடும். இதெல்லாம் உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தைக்காக எடுத்துக்கொள்ளும். ஓசியாவுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தால், ஓசியா 7:8 வாசிக்கும் போது அங்கே திருப்பி போடாத அப்பம் என்று சொல்லி ஒரு கூட்டம் ஜனத்தை பார்த்து ஓசியா தீர்க்கதரிசி சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கிறோம். வாசிங்கள். எப்பிராயிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான், எப்பிராயிம் திருப்பி போடாத அப்பம். ஆஃப் ஆயில், சரியா வேகல, பக்குவப்படுத்தப்படாத அப்பம். பாருங்க எவ்வளவு நல்ல கடினமான வார்த்தை பாருங்க. ஆஃப் ஆயில், அரவேக்காடுன்னு சொல்லு. வேதத்தில் வாசிக்கும் போது லூக்கா சுவிசேஷம் 34:35 வாசிக்கும் போது, லூக்கா சுவிசேஷம் 34:35 வாசிக்கும் போது சாரமற்ற உப்பு, வெளியே கொட்டப்படுவதற்குரிய சாரமற்ற உப்புங்கிற ஒரு வார்த்தை அங்க உபயோகப்படுத்திருக்கோம். வாசிங்கள். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது, அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். ஆமா, இங்கே உப்பு சாரமற்று போகிறது என்று சொன்னால் மேலே இருக்கிறதான அந்த ஒரு பிரதிஷ்டையின் ஜீவியத்தை இழக்கும் போது சாரமில்லாத உப்பாய் மாறிவிடுகிறார். நம்ம ஏற்கனவே சொல்லி கொண்டிருக்கிறது போல இந்த வார்த்தைகளின் விளக்கத்தை நம்ம சொல்லிக்கிட்டு போகல. இதெல்லாம் ஆண்டவர் சித்தமான எப்போதாவது நம்ம இந்த வார்த்தைகளுடைய விளக்கமாய் கற்றுக்கொள்ளலாம். பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் சாரமில்லாத உப்பு, புரோஜனம் இல்லாத உப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஏசப்பா வேதத்தில் வாசிக்கும் போது மத்தேயு சுவிசேஷம் 25:8 வாசித்தால், மத்தேயு சுவிசேஷம் 25:8 வாசித்தால், புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். அணைந்து போன விளக்கு.
யோபுடைய புஸ்தகம் 18:5 வாசிக்கும் போது துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போகும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24:20 வாசிக்கும் போதும் இந்த வேத பகுதியை உறுதிப்படுத்துகிற வார்த்தைகள் இருக்கும். வாசிங்கள். துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும். துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போகும். அணைந்து போன விளக்கின் வாழ்க்கை, அணைந்து போன விளக்கு போல சிலருடைய ஜீவியம் இருக்கும். இன்றைக்கும் பெந்தகோஸ்து மார்க்கத்தில் சில ஊழியர்கள், தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கை வெளிச்சமற்ற ஒரு அணைந்து போன வாழ்க்கையாகத்தான் காணப்படுகிறது. ஒருவேளை அவர்கள் அவ்வப்போது அந்த திரியை உயர்த்தி கொளுத்தி விடுகிறது போல ஜீவியத்துல சில நேரங்கள்ல சில வெளிச்சம் இருக்கிறது போல இருக்கலாம். ஆனாலும் தொடர்ச்சியா அவர்கள் வெளிச்சத்தின் அனுபவத்திலே இடர்லற்றவர்களாய் வாழ்கிறார்களா என்றால் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். யூதாவுடைய புஸ்தகம் 1:12 வாசிக்கும் போது, யூதாவுடைய புஸ்தகம் 1:12 வாசிக்கும் போது தண்ணீரற்ற மேகம், செத்து போன வேருடைய மரம் என்று சொல்லி அங்கே 2 வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும். வாசிங்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியோண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும். தண்ணீரற்ற மேகம் எந்த விதமான ஆசீர்வாதத்துக்கும், எந்தவித ஆசீர்வாதமும் தங்கியிருக்காத நிலவரத்தில் உள்ள தண்ணீரற்ற மேகம். அதே வசனத்துல கீழே சொல்லியிருக்கும் வேர் செத்து போன மரம். வாசிங்க. இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களும். ஆமா, பலன் இல்லாத, ஒரு பிரோஜனம் இல்லாத ஒரு விசுவாசி ஊழியக்கார். மத்தேயு சுவிசேஷம் 3:12 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கும் சாவி பதர், அக்னிக்கு இரையாக்க போகிற பதர் என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க தேவன். வாசிங்க. ஏசப்பா உபயோகப்படுத்திருக்க வார்த்தையில தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார். நரகாக்கினைக்குரிய பதர் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இனி இப்ப நம்ம ஏறக்குறைய உயிரில்லாத பொருட்களின் அனுபவத்தில் உள்ள வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறத பார்த்தோம். உயிருள்ள பொருட்களின் அனுபவத்துல சில வார்த்தைகளை வேதத்துல உபயோகப்படுத்தி இருக்கிறார். ஓசியாவுடைய புஸ்தகம் 4:16 வசனத்தில் வாசித்தால், அடங்காத கிடாரி, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லும் போது அடங்காத கிடாரி. வாசிங்கள். இஸ்ரவேல் அடங்காத கிடாரியை போல். அடங்காத கிடாரி, அடங்காத கிடாரி. என்ன வார்த்தை உபயோகப்படுத்திருக்கு பாத்தீங்களா? எரேமியா 2:23 வாசிக்கும் போது தாறுமாறாய் ஓடுகிற ஒட்டகம். வாசிங்கள். நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார், நீ செய்ததை உணர்ந்து கொள். தாறுமாறாய் ஓடுகிற ஒட்டகம் எப்படி ஓடுதான்? ஆமா, அங்க மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரம், இங்கே தாறுமாறாய் ஓடுகிற ஒட்டகம். எரேமியா 2:24 வாசிக்கும் போது அங்க அழகா சொல்லி இருக்கிறது காட்டு கழுத. வாசிங்க. வனாந்திரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவெறியிலே காற்றை உட்கொள்கிறதுமான காட்டு கழுதை நீ. காட்டு கழுதை. சங்கீதம் 32:9 வாசித்தா புத்தி இல்லாத குதிரை. காட்டு கழுத, புத்தி இல்லாத குதிரை. வாசிங்க. வாரியினாலும் கடிவாளத்தினாலும் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையை போலவும். புத்தியில்லாத குதிரை, புத்தியில்லாத குதிரை. ஏசாயாவுடைய புஸ்தகத்திலே 56:10 வாசிக்கும் போது குலைக்க மாட்டாத பெருவயிற்று நாய்கள். வாசிய. அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். ஆமா, ஊமையான நாய்கள், ஊம நாய்கள். 2 பேர் 2:22 சொல்லி இருக்கோம், கக்கினதை தின்கிற நாய்கள். என்ன வார்த்தை உபயோகப்படுத்தி இருக்கு பாருங்க. கண்டித்து உணர்த்துவார். வேதத்தில் என்ன வார்த்தைகள் எல்லாம் தெய்வ ஜனங்கள் என்பன்ற ஊழியர்களுக்கு தேவன் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை தான் சொல்லி கொண்டு இருக்கிறோம். வாசிங்க அந்த வசனத்தை. நாய் தான் கக்கினதை தின்னவும். போதும். அடுத்து மத்தேயு சுவிசேஷம் 7:6 வசனத்திலே 2 பேர் 2:22 வாசிக்கும் போது பன்றி,
வாசிங்க. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். ஆமா, அந்த சேற்றுல புரளுகிற பன்றி, பீறி போடுகிற பன்றி சத்தியத்தை கேட்டு மனம் திரும்புவதற்கு பதிலாக முத்துக்களை போல உள்ள மேன்மையான சத்தியங்களை கேட்கும் போது முறுமுறுத்து முறையிட்டு எதிர்த்து பேசி பீறி போடுகிற பன்றின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பன்றிகளுக்கு முன்பாக முத்துக்களை போடாதிருங்கள். சேற்றுல புரளுகிற பன்றி. வேதத்துல வாசிக்கும் போது சங்கீதம் 58:5 வாசித்தா, சங்கீதங்களின் புஸ்தகம் 58:5 வாசித்தா, பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிக்கூடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள். எவ்வளவு சத்தியத்தை கேட்டாலும் சத்தியத்தின் அனுபவத்தில் உள்ள தெய்வ பயமே இல்லை. செவிட்டு விரியன். விரியங்கிற இல்ல, செவிட்டு விரியனா சொல்றார். அதாவது குணப்படாத, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு சத்தியத்தை கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை செவிட்டு விரியன். ஓசியா 7:11 வாசித்தா பேத்த புறா. வாசிங்க, ஓசியா 7:11 வாசிங்க. எப்பிராயிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான், அவனுக்கு புத்தி இல்லை. எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள், அசீரியனிடத்துக்கும் போகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உயிரற்ற பொருட்கள்ல ஒரு 7 கடினமான வார்த்தை, உயிருள்ள பொருட்களின் அனுபவத்துல ஒரு 7 கடினமான வார்த்தை சொன்னோம். இப்ப கண்டித்து உணர்த்துவார் அப்படிங்கிறத குறிச்சதான விஷயத்தை தியானிக்க போறோம். உயிரற்ற பொருட்கள்ல மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரம், நுரை தள்ளுகிற கடல், திருப்பி போடாத அப்பம், சாரமில்லாத உப்பு, அணைந்து போகிற விளக்கு, தண்ணீரற்ற வேர் செத்து போன அனுபவம், பதர் என்கிற காரியங்களை குறித்து தியானித்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உயிருள்ள பொருட்களின் அனுபவத்தில் பயன்படுத்தப்பட்ட கடின வார்த்தை அடங்காத கிடாரி, தாறுமாறாய் ஓடுகிற ஒட்டகம், காட்டு கழுதை, பீறி போடுகிற பன்றி, குலைக்க மாட்டாத கக்கினதை சாப்பிடுகிற நாய், செவிட்டு விரியன், பேத்த புறா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ கடிந்து உணர்த்துகிறவர்கள் யாரையெல்லாம் உணர்த்தி இருக்கிறாங்க, எப்படி எல்லாம் உணர்த்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு தியானிக்க போறோம். இதான் நம்முடைய பைபிள் ஸ்டடியுடைய காரியம். ராஜாக்கள் முதற்கொண்டு சாதாரண புறஜாதியர்கள் வரைக்கும் தேவனுடைய ஊழியர்களால தேவனால கடிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். முதல்ல ராஜாக்களின் அனுபவத்திலிருந்து வருவோம். நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல நமக்கு ரொம்ப தெரிந்த அறிமுகமான ரொம்ப லகுவாய் புரிந்து கொள்கிற ராஜாக்களை தான் நம்ம தியானிக்க போறோம். எந்த ராஜாக்கள் எல்லாம் எப்படி கடிந்து உணர்த்தப்பட்டார்கள், கடிந்து கொள்ளப்பட்டார்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26-28 வாசித்தால், 1 சாமுவேல் 15:26-28 வாசித்தால், முதலாவது ராஜாக்களை தேவன் தம்முடைய ஊழியர்களை கொண்டு எப்படி கடிந்து கொண்டார், எப்படி கண்டித்து உணர்த்தினார் என்கிற சத்தியத்தை தியானிக்கிறோம். இன்றைக்கு இப்படியெல்லாம் தெய்வ ஊழியர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால் இல்லை. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து இருக்கிற அருமை சகோதரனே, சகோதரியே, அருமை தேவனுடைய பிள்ளையே, இதுவரைக்கும் வேதத்தை நீங்கள் எப்படி அறிந்து உங்களுடைய வாழ்க்கையிலே வேத வசனத்தை கீழ்ப்படுகிற அனுபவம் உள்ளவர்களாகவோ இல்லாதவர்களாகவோ இருந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு சபையிலே, ஒரு நல்ல ஊழியர்களுக்குள்ளே, ஒரு தெய்வ பிள்ளைக்குள்ளே இருந்தால் அவர்கள் மற்றவர்களை ஆவியானோர் மூலமாக கண்டித்து உணர்த்துகிற அனுபவத்திலே பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ராஜாக்களாய் இருந்தவர்களையும் எப்படி கண்டித்திருக்கிறாள் என்பதை வைத்து நீங்கள் மற்றவர்கள் கண்டிக்கும் போது, தெய்வ ஊழியர்கள் கண்டித்து பேசும்போது கொஞ்சம் கவனமாக, கொஞ்சம் ஜாக்கிரதையாக, கொஞ்சம் பவ்யமாக அதை ஏற்றுக்கொள்வீர்களானால் அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் நியாயம் தீர்ப்பதற்காக கண்டித்து உணர்த்துகிறதில்லை. புதிய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் தம்முடைய ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், தம்முடைய சத்தியத்தை கீழ்ப்படிய வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் கண்டித்து உணர்த்துகிறார். பழைய ஏற்பாட்டு காலங்களிலும் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்தினார். அதற்கு ஆதாரம் தான் யோனாவின் புஸ்தகம். 40 நாட்களிலே நினிவே பட்டணம் கவிழ்க்கப்படும் என்று சொல்லி
கர்த்தருடைய ஆவியானோர் மூலமாய் யோனாவுக்கு, தேவன் மூலமாய் யோனாவுக்கு வார்த்தை உண்டானது. அவன் ஒரு நாள் பிரயாணப்பட்டு அந்த வார்த்தையை சொன்னான். ஏறக்குறைய 1,20,000 ஜனங்கள் தங்களை தாழ்த்தி 3 நாட்கள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் அந்த ராஜாவும் ஜனங்களும் ஆடு மாடுகளும் உபவாசித்து தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பின போது தேவன் நினிவே பட்டணத்துக்கு இரக்கம் பாராட்டினார். ஆகையால் இந்த சத்தியத்தை கேட்கிற தெய்வ ஜனமே, இந்த சத்தியத்தின் ஆரம்பத்திலே இதை சுவிசேஷமாய் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறோம். இந்த நாட்களிலே நீங்களும் கடிந்து கண்டனம் பண்ணி கண்டித்து உணர்த்தக்கூடிய சத்திய வார்த்தைகளை கேட்கும் போது தேவன் உங்களை நியாயம் தீர்ப்பதற்காக அல்ல, தேவனாகிய கர்த்தருடைய பட்சமாய் நாம் திரும்பி மனத்தாழ்மை உள்ளவர்களாக, தேவனை சேவிக்கிறவர்களாக, தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, அழிவில்லாத அந்த நித்திய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படத்தக்கதாக அழிவுள்ள வித்தினால் அல்ல அழியாத வித்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள் என்று சொன்னது போல தேவனுடைய நல்ல சுவிசேஷ வார்த்தையினால், தேவனுடைய சத்திய வார்த்தையினால் நாம் அழிவற்றவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அப்போ இந்த இடத்துல வரும்போது சவுலை பார்த்து சாமுவேல் தீர்க்கதரிசி அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். ஒரு ராஜா, இந்த ராஜாவை பார்த்து ஒரு தீர்க்கதரிசி எப்படி சொல்றான்? இன்னைக்கு இப்படி சொல்லக்கூடிய ஊழியர்கள் இருக்கிறாங்களான்னா இல்ல. ஒருவேளை ஒரு 2 ஊழியக்காரங்க எழும்புனா அவங்களை குறை சொல்றதுதான் ஆட்கள். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த யூடியூப்ல ரோஸ்டிங் சேனல், ஒரு கிறிஸ்டின் ரோஸ்டிங் சேனல் ஒன்று இருக்கு. நிறைய பேர் அதை குறை சொல்லுவாங்க, நான் அதை சொல்ல மாட்டேன். சில நேரம் சம்டைம்ஸ் அதை பார்த்து நானும் உணர்வடைஞ்சிருக்கேன். இந்த காணிக்கை வாங்குறது, வித்தியாசமான ஜீவித்துட்டு பிரசங்கிப்பது, வித்தியாசமான விதத்துல உபதேசத்துக்கு மாறுபட்ட காரியங்களை பேசுகிறதெல்லாம் அந்த சேனல்ல எடுத்து போட்டு கிளின்னு கிளிப்பாங்க. தப்பு இல்ல. ஒரு ஊழியக்காரன் திருந்துறதுக்கு என்ன ஒரு சகோதரன் அப்படி செய்யறதே எப்படி தப்புன்னு சொல்ல முடியும் நான் கேட்கிறேன். ரைட், ஓகே, நம்ம கருத்துக்கு நேரா வரும். இப்ப என்ன வாசிங்க, 1 சாமுவேல் 15:26 வாசிங்க. சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடே கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றார். ஒரு வார்த்தை பாருங்க, கர்த்தர் உம்மை புறக்கணித்தார். 28வது வசனத்துல வாத்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு புறக்கணித்தார், கிழித்து போட்டார். இன்னைக்கு இப்படி ஒரு ஊழியக்காரங்க ஒரு ராஜாவை பார்த்து சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாங்களான்னா இல்ல. அன்றைக்கு பாருங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி எவ்வளவு தில்லா, எவ்வளவு அந்த வார்த்தையை கொண்டு போய் சொன்னாங்க. வேதத்தில் வாசிக்கும் போது நமக்கு நல்லா தெரிஞ்ச ராஜா 2 சாமுவேல் 12:7-10 வாசிக்கும் போது, 2 சாமுவேல் 12:7-10 வாசிக்கும் போது நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து என்ன பிடிக்கிறார் பாருங்க, என்ன வார்த்தை உபயோகப்படுத்துறாரு வாசிங்க. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், நீயே அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு 10வது வசனத்துல எல்லாம் வரும்போது, பட்டயம் உன் வீட்டை விட்டு நீங்காது, பட்டயம் உன் வீட்டை விட்டு நீங்காது. தாவீது ராஜா சொன்னது போல அவன் குடும்பத்தில் நடக்கிற அளவுக்கு பேசிட்டு வந்துட்டார். அதான் நடந்துச்சு. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு இப்படி பாவத்தை கண்டித்து உணர்த்தக்கூடிய ஊழியர்கள் இருக்கிறாங்களான்னா இல்ல. நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை நேரடியா சொல்றார். இன்றைக்கு ஒரு ஊழியர்களை பற்றி பேசிட்டா, ஒரு ஆராதனை, ஒரு கன்வென்ஷன்ல ஊழியர்களுக்கு சில வார்த்தைகளை பேசிட்டா உடனே பெருசா கொண்டு வந்துடுறாங்க. அது எப்படி நீங்க பேசலாம், அதுல பேசினா எப்படி சரியாகும், ஊழியர்களை விசுவாசிகளுக்கு முன்னால வச்சு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா, அப்படியே அது பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த பைபிள்ல இருந்து கிழிச்சு போட்டுற வேண்டியதானே? இல்ல அந்த பைபிள்ல எழுதாம ஆண்டவர் பாதுகாத்திருக்க வேண்டியதானே? இல்லையே. அடுத்து எந்த ராஜாவை யார் எப்படி கண்டிக்கிற விதத்துல கடின வார்த்தைகள் உபயோகப்படுத்தினாங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 17-18 வரும்போது வாசிக்கும் போது, 2 ராஜாக்கள் 20:17-18 வாசிக்கும் போது,
எசேக்கியா ராஜாவை ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க, வாசியா. இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்று மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். மீதியா இல்லாம எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போய் இந்த வார்த்தையெல்லாம் வீட்டுல போய் இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறவங்க உட்கார்ந்து தியானிச்சு பாருங்க. இன்றைக்கு இப்படி எல்லாம் பேசுறதுக்கு ஊழியர்கள் இருக்கிறாரா பாருங்க. இல்ல, ஒரு பொருள் உனக்கு மீதியா இருக்காது, எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். 18வது வசனத்தை வாசிங்க. நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரமனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். வார்த்தை பாருங்க, நிறைவேறிச்சு. அப்படி கடிந்து கண்டனம் பண்ணி கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர், கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். வேதத்தில் வாசிக்கும் போது ஆகாப் 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்தையும் 1 ராஜாக்கள் 22:17 வாசித்து பார்ப்பீர்களானா, வாசிங்க. 1 ராஜாக்கள் 21:17-20 வாசியா. கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். 21-24 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா மொத்த குடும்பமும் அழிஞ்சி ஆகாப்புக்குன்னு ஒரு சந்ததியே இருக்காதுன்னு அன்றைக்கு எலியா பார்த்து சொன்னார். வாசித்து பாருங்க 21-24 வரைக்கும். நான் உன்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாப்புக்கு சுவரில் நேர்விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து. எப்படிப்பட்ட வார்த்தை உபயோகப்படுத்திருக்கு ராஜா. 4வது ஒரு ராஜாவை பார்த்து எலியா தீர்க்கதரிசி அடிக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை பாருங்க, என்ன வார்த்தை. 22ஆம் அதிகாரத்துல நீங்க 17வது வசனத்துல வாசித்து பார்த்தா மிகாயா அடிக்கிறான் பாருங்க தீர்க்க தரிசனம், வாசிங்க. அப்பொழுது அவன், இஸ்ரவேலர் எல்லாரும் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன், செத்து போவா. இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டவர்களா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றான். எங்க இப்படி எல்லாம் பேசினா தப்பா? நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் தானே எழுதியிருக்கு. தேவன் பயன்படுத்தின ஊழியர்கள் தானே இதை பேசி இருக்கிறாங்க. தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியர்கள் தானே இதை பேசி இருக்கிறாங்க. தேவனுடைய மகத்துவத்துக்காக தங்களை அர்ப்பணித்த ஊழியர்கள் தானே இதை பேசி இருக்கிறாங்க. எல்லா ஊழியர்களும் பேசலையே. சிதேக்கியா மாதிரி கொம்பு வச்சுக்கிட்டு இன்னைக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஊழியக்காரன் இல்லைங்க இவங்கெல்லாம். அன்றைக்கு ஆகாப்புக்கு 400 பேர் ஒத்த தீர்க்க தரிசனம் சொன்ன ஊழியக்காரங்க இல்ல இவங்கெல்லாம். ஒத்தையா போய் ராஜாக்களை பார்த்து எந்த பயமும் இல்லாம தைரியமா பேசினாங்க, தைரியமா பேசினாங்க. வேதத்தில் வாசிக்கும் போது 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 7-9 வாசித்தீங்களானா, 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 7-9 வாசித்தா அனனியா என்கிற தீர்க்கதரிசி, வாசிங்க. அக்காலத்திலே ஞானதிருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. 9வது வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும். கீழே உள்ள வசனத்துல வாசித்து பார்த்தீங்க. ஆசா தன் சரீரத்துல வியாதி கண்ட போது பரிகாரிகளை நாடினா அவன் செத்தான். ஆசா தனக்கு யுத்தம் வந்த போது பெனாதாத் என்கிற சீரிய ராஜாவை தனக்கு கூப்பிட்டான். பாசா என்கிற ராஜாவை மேற்கொள்றதுக்கு கர்த்தர் அந்த விஷயத்துல சொல்றாரு. அனானி என்கிற அந்த ஞான திருஷ்டிக்காரனை அனுப்பி சொல்றாரு, இனி உன் குடும்பத்துல உனக்கு யுத்தம் தான் இருக்கும், யுத்தம் தான் இருக்கும். ராஜாக்களை கடிந்து கண்டனம் பண்ணி கண்டித்து உணர்த்தக்கூடிய தீர்க்கதரிசிகள் அன்றைக்கு இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் பூமியிலே அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் ஊழியர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஊழியர்கள் சபைகளுக்கு தேசத்துக்கு தேவை. 2வது, யார எப்படி எங்க கண்டித்து உணர்த்தக்கூடிய வேலை நடந்திருக்கு. 2 ராஜாக்களின் புஸ்தகம்
5ஆம் அதிகாரம் 27 வாசி. 2 ராஜாக்கள் 5:27 வாசிங்க. தெய்வ ஊழியர்கள் அல்லது ஊழியர்கள் எப்படி கண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க, எப்படி உணர்த்தப்படுகிற விதத்துல பேசப்பட்டிருக்கிறாங்க வாசிங்க. ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றார். எலிசா கேயாசியை பார்த்து சொல்றான், நாகமானின் குஷ்டம் உன்னையும் உன் சந்ததியை என்றைக்கும் பிடித்திருக்கும். வாங்கக்கூடாதவர்கள்ட்ட இருந்து செய்யக்கூடாதத செய்யும்படி நீ எடுத்த பிரயாசம் நாகமானின் குஷ்டரோகத்தோடு கூட வாழ வச்சிடும். ஆமா, இன்னைக்கு நாங்களும் அதை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஊழியக்காரங்க எல்லாம் வாங்கக்கூடாதவங்கள்ட்ட இருந்து வாங்கி செய்யக்கூடாததை செய்துட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ ஊழியர்கள் ஏழைக்கு கொடுக்கிறதும் இல்ல, காணிக்க சேர்க்கிறத குறைக்கிறதும் இல்ல, போதும் என்ற மனதோடு கூட திருப்திப்பட்டவர்களா வாழ்றதும் இல்ல. இவங்கெல்லாம் நாகமானுங்க குஷ்டம் தான் வரும். பேசுனா என்ன தப்பு? ஒரு கர்த்தருடைய ஊழியங்கிறவன் விசுவாசத்தோடு கூட தனக்கு கிடைக்கிற காணிக்கைகளை பகிர்ந்து கொடுத்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். இடம் வாங்குறதும் சொத்து சேர்க்கிறதும் சொகுசு வாழ்க்கை வாழ்கிறதுமே வாழ்க்கையா வச்சிருந்தா தப்ப முடியாது. நாகமானுக்கு குஷ்டம் தான் வரும். வேதத்தில் வாசிக்கும் போது 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11-18 வரைக்கும் வாசித்தா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11-18 வரைக்கும் வாசித்தா. ஏலியின் குடும்பத்தை குறிச்சு தேவனாகிய கர்த்தர் சின்ன சாமுவேல் அவங்களுக்கு வெளிப்படுத்தினார். வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலின் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன். வீட்டுல போய் வாசிங்க. ஊழியர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் கடிந்து கண்டனம் பண்ணி கண்டித்து உணர்த்தக்கூடிய வார்த்தைகளை எழுதியிருக்கிறது. ஆண்டவராய் இயேசுப்பா மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல பேதுரு அப்போஸ்தலனை பார்த்து 23வது வசனத்துல பின்னால போ சாத்தானேன்னு சொன்னாங்க. வாசிங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, பின்னால போ. கடிந்து கண்டனம் பண்ணி கண்டித்து உணர்த்துகிற தெய்வம் ஆவியானவர். இதெல்லாம் பேசினா தப்பா? பேசக்கூடாதா? பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டதோடு நிறுத்திடணுமா? இதை பேசினா பாவமா? இதை பேசினா பரலோகத்துக்கு போக மாட்டாங்களா? இதை பேசினா குற்றவாளியா தீர்க்கிற பிரசங்கமா? இல்லையே, அப்படி ஒண்ணும் பைபிள் சொல்லலையே. தெய்வ ராஜ்யத்துக்கு ஏதுவாக கர்த்தருடைய ஊழியர்கள் திருந்தி விட மாட்டார்களா? உணர்வடைந்து விட மாட்டார்களா? ஆண்டோடைய ஊழியத்தை சரியா செய்து விட மாட்டார்களா? பரலோக வாசிகளா மாறிவிட மாட்டார்களா? கர்த்தருடைய ஜனங்களுக்கு உண்மையான ஒரு மாதிரியான ஊழியத்தை செய்து விட மாட்டார்களா? ஒரு மாதிரியான ஊழியக்காரர்களாய் வாழ்ந்து விட மாட்டார்களா என்பதற்கு தான் இந்த பிரசங்கம். 3, பொதுவான விசுவாசிகளை குறித்து கடிந்து கண்டனம் பண்ணி பேசப்பட்ட வார்த்தைகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3:9 வாசித்தா. பேதுரு அவரை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அடுத்தது 9வது வசனத்துல, நீங்கள் ஆவியானோருக்கு விரோதமாய் ஒருமனப்பட்டதென்ன? வாசிங்க. பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? 2 செத்துச்சு. சாத்தான் உன்னை நிரப்பினது என்ன? பொய் சொல்றதுக்கு. ஒருமனப்பட்டது என்ன? 2 க்ளோஸ். சபையில இதை சொல்ல என்ன தப்பு இருக்கு? சொல்லணுங்கிற இதான இந்த சம்பவத்தை எழுதி வச்சிருக்கு. ஒருமனப்பட்டது என்ன? சிலர்லாம் பொய் சொல்றதுக்கு மாச கணக்கா காத்திருப்பாங்க. எடுத்த உடனெல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க, காத்திருந்து பொய் சொல்லுவாங்க. நாள்பட்ட பொய்ய உண்மையாக்க நினைப்பாங்க.
சிலருக்கு என்னன்னா நாள்பட்டுனா பொய் உண்மை ஆயிரும்னு நினைப்போம். உங்களுக்கு அப்படியே ஒரு யோசனை சில தெய்வ பிள்ளைகளுக்கு வந்துருது. ரொம்ப நாள் ஆயிட்டுனா பொய் உண்மை ஆயிரும்னு நினைக்கிறாங்க, பொய்ய உண்மை ஆக்கிடலான்னு நினைக்கிறாங்க. இதப்பா, ஓ மை காட், எண்ணம் எல்லாம் என்னன்னா ஆண்டவர் ஒருத்தர் இருக்காருன்னு அவங்க நினைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு தெரியாதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, மனுஷங்களுடைய காதையும் மனுஷங்களுடைய கண்ணையும் மூடிட்டோம்னா நம்ம பேசுறதெல்லாம் உண்மையாயிரும்னு நினைக்கிறாங்க. அப்பா, ஆச்சரியமா இருக்கு. அவன் சொன்னா, நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன, சாத்தான் உங்களை நிரப்பினது என்ன. அடுத்தது வரும் பாருங்க, யோவான் சுவிசேஷம் 10:40 வரும்போது ஆண்டவர் சொல்ல நிறைய இருக்கு. அது நம்ம ஏசப்பா சொல்ற வார்த்தைகள்ல எடுத்துக்கலாம். நம்ம லூக்கா 10:40. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். அநேக காரியங்களை கவலைப்பட்டு கலங்கினார். 40வது வசனம், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை கவலைப்பட்டு கல. எத்தனாவது வசனம் அது? 41 வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். காரியங்களை கவலைப்பட்டு கலங்குறார். இப்ப வரும், அடுத்து வரும்போது அவங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கை 7:51-52 வாசித்தீங்கன்னா ஸ்தேவான் சொல்றாரு பாருங்க, ஜனங்களை பார்த்து, வணங்கா கழுத்துள்ளவர்களே, வணங்கா கழுத்துள்ள ஜனங்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, என்ன வார்த்தை பாருங்க, வாசியா, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? அடி எப்படி அடிக்கிறாரு பாருங்க, என்ன வார்த்தை உபயோகப்படுத்துறாரு. வணங்கா கழுத்துள்ள ஜனமே, வணங்கா கழுத்துள்ள ஜனமே. யாத்ரா 33 இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுவார். நகை போட்டிருந்த ஜனங்களை பார்த்து சொல்லுவார், வணங்கா கழுத்துள்ள ஜனமேன்னு சொல்லி. யாத்ரா 33 வணங்கா கழுத்துள்ள ஜனம். அதேதான் இங்கேயும் சொல்ல, வணங்கா கழுத்துள்ள ஜனம். என்ன தப்புன்னு கேட்கிறேன். ஸ்தேவான கல்ல தூக்கி எறிஞ்சாங்க, செத்துட்டாரா? இல்லையே, ஆவினால நிரம்பி ஆண்டவரை பார்த்துக்கிட்டே ஜீவனை விட்டார். அல்லேலூயா. ஒன்னும் தோல்வி இல்லையே. அன்னைக்கு அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தாட்டா ஒருவேளை தப்பி இருக்கலாம். வேண்டாம், என்ன அழகான வார்த்தை, என்ன ஒரு அபிஷேகத்தின் நிறைவு, என்ன அருமையான விதத்துல கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜீவனை விட்டு பரலோகத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அல்லேலூயா, எவ்வளவு பெரிய மேன்மை. இப்ப மத்தேயு சுவிசேஷம் 23 வரும்போது முதல்ல ராஜாக்களை குறித்து கடிந்து கண்டனம் பண்ணி கண்டித்து உணர்த்தின வார்த்தைகள், அந்த சம்பவங்களை தியானித்தோம். 2 ஊழியர்கள் கடிந்து கண்டனம் பண்ணி கண்டித்து உணர்த்தப்பட்ட வேத பகுதிகளை தியானித்தோம். இப்ப பொதுவான விசுவாசிகள், தெய்வ ஜனங்களை குறித்த விஷயம். அப்போ வேதத்துல வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 7:2 வாசிக்கும் போது, 2 ராஜாக்கள் 7:2 வாசிக்கும் போது வாசிங்க. அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ, கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். அதிலே சாப்பிட மாட்டாய், காண்பாய், செத்து போவா. 1 ராஜாக்கள் 18:21 வாஸ்தா, எலியா இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்றாரு, எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். வாசிங்க. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? பாருங்க, பொதுவா தெய்வ ஜனங்களை குறித்து சொல்லப்பட்ட நிறைய இருக்குது. நம்ம அதை குறைச்சு சொல்லி 4 வேதத்துல வாசிக்கும் போது, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2:11-14 வாஸ்தா, ரொம்ப ஜூனியரான அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் முதல் சபை ஸ்தாபிக்கப்பட்ட போது ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுவதற்கு பயன்படுத்தப்பட்ட பேதுரு அப்போஸ்தலனை பார்த்து
என்ன வார்த்தை உபயோகப்படுத்தி எப்படி பேசியிருக்கிறாங்க வாசிங்க. மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கேற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முகமுகமா எடுத்து பேசியிருக்கிறார், கடிஞ்சிருக்கிறார், கண்டனம் பண்ணியிருக்கார், கண்டித்து உணர்த்தி இருக்கிறான்னு தான் சொல்ல முடியும். சரி, எதிர்த்து இருக்கிறார். அதாவது முதலாவது நூற்றாண்டுல ஆதி அப்போஸ்தல காலத்திலே சபை ஸ்தாபிக்கப்பட்டதுக்கு தேவன் பயன்படுத்தின ஒரு நல்ல அப்போஸ்தலரை, எவ்வளவோ ஜூனியரா இருக்கிற ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் கண்டிச்சிருக்கிறாங்களே, அதுல என்ன தப்பு இருக்குது? கண்டிச்சதுனால ஆண்டவராய இயேசுப்பா பரிசுத்த பவுல் அவர்களை பயன்படுத்தலையா? கண்டிச்சதுனால பரிசுத்த பவுல் அவர்களை ஆண்டவர் குற்றவாளியாய் தீர்க்கிற நீ யாரானாலும் நீயும் குற்றவாளியாய் தீர்க்கப்படுவாய்ன்னு சொன்ன போல அப்படி மாத்திட்டாரா? இல்லையே. 14 நிருபம் எழுத வச்சாங்களே, அல்லேலூயா. 4வது அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் பேதுரு அப்போஸ்தலனை நேர்முகமாய் எதிர்த்து கண்டிக்கிற விதத்துல பேசியிருக்கிறாங்க. 5 வேதத்துல வாசிக்கும் போது புறஜாதியான ராஜாக்களை எப்படி யாரெல்லாம் கடிந்து கண்டனம் பண்ணி பேசியிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3-4 வாசிக்கும் போது, மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3-4 வாசிக்கும் போது வாசிங்க. ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளி நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லி பார்த்து யாரு சொல்றா பாரு. யோவான் ஏரோத பார்த்து சொல்றான், போய் சொன்னான், நீ வச்சிருக்கிற தப்பு, நீ வச்சிருக்கிறது தப்பு. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், ஒரு பெண்ணு தான் இன்னொரு பெண்ணுக்கு துரோகம் பண்ணுவாங்க. ஒரு பெண்ணு தான் ஒரு பெண்ணுக்கு துரோகம் பண்ணுவாங்க. பிலிப்புடைய மனைவிதான் யோவான் ஸ்நானனுடைய மரணத்துக்கு காரணம். ஏரோது வைத்திருந்தான், போய் சொன்னார், நீ பிலிப்புக்கு உன் தம்பிக்கு மனைவியை நீ வச்சிருக்கிற தப்பு. ஒரு வார்த்தை பாரு, என்ன ஒரு விதத்துல கண்டிச்சிருக்கிறாரு பாரு. எவ்வளவு ஒரு தைரியம் இருந்திருக்கு, எவ்வளவு ஒரு பெரிய கிருபை இருந்திருக்கு. இன்னைக்கெல்லாம் இப்படி சொல்றதுக்கு ஊழியக்காரங்க இருக்கிறாங்களான்னா இல்ல. வேதத்துல வாசிக்கும் போது யாத்திரா 9ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசித்தான். சமயமாகிறதுனால சுருக்கமா சொல்லி முடிப்போம். யாத்திரா 9ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிக்கும் போது வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு, நீ அவர்களை விடமாட்டேன் என்று இன்னும் நிறுத்தி வைத்தாயாகில் கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும் மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துமே. பார்வோனுக்கு முன்னால நின்று மோசே சொல்றாங்க, விடலன்னா ஆடு மாடு ஒட்டகம் கொடிய கொள்ளை நோய் உண்டாகும். என்ன அருமையான கடிந்து கொள்ளுதல், கண்டனம் பண்ணி கண்டித்து உணர்த்தக்கூடிய வார்த்தைகளை பேசியிருக்கிறார். எப்படிப்பட்ட வார்த்தைகள் வா. தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 27 வாசிக்கும் போது தானியேல் நேபுகாத் நேச்சரை பார்த்து சொல்றார். வாசிங்க. தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமியானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும், அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றார். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி கண்டித்து உணர்த்துகிற ஆவியானுடைய செயல்ல தானியேல் தீர்க்கதரிசி தானியேல் நேபுகாத் நேச்சரை பார்த்து சொல்றார், ராஜாவே, நீ நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமியானவர்களுக்கு இறங்கி உங்களது அக்கிரமங்களை அகற்றிவிடும். என்ன ஒரு வார்த்தை பாருங்க. சிறைப்பட்டு போயிருக்கிறாங்க. அந்த தேசத்துல ஒரு ராஜாவை பார்த்து என்ன தைரியமா சொல்றாங்க. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கும் போது
அபிமெலேக்கிட்ட ஆண்டவர் சொல்றார். ஆதியாகமம் 20:2-3 வாசிங்க. அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய். கொன்னுருவேன். புறஜாதிய ராஜாக்களை பார்த்து கூட இது தேவன் சொன்ன வார்த்தை. இதுல வாசிக்கும் போது ஏரோதை பார்த்து யோவான் ஸ்நானகன், பார்வோனை பார்த்து மோசே, நேபுகாத் நேச்சரை பார்த்து தானியேல். ஆண்டவராய் இயேசுப்பா வாழ்ந்த நாட்கள்ல பரிசேயர், வேதபாரகர், நியாயசாஸ்திரிகள் இவங்களெல்லாம் பார்த்து ஆண்டவர் சொல்லுவாங்க பாருங்க. 5-6 மத்தேயு சுவிசேஷம் 23 ஒரு 8 முறை ஐயோ ஐயோ ஐயோன்னு பேசுவாங்க. மத்தேயு சுவிசேஷம் 23 13 வாசிங்க. மயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ. 14 மயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ. வாசிங்க 15 மயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ. 16 குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ, குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ. 23 வாசிங்க. மயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ. 25 வாசிங்க. மயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ. 27 வாசிங்க. மயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ. 29 வாசிங்க. மயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. அதோடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். அந்த 27 எல்லாம் வாசித்து பாத்தீங்கன்னா வெளிப்புறம் சுத்தமா இருக்கு, உள்ள பயங்கர இதா இருக்கு. வாசி 27. மயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படிதான் நிறைய வேதம் தெரிந்தவர்களையும் சொல்லக்கூடியவங்க எல்லாம் வெளிப்புறமா ஊழியர்கள், விசுவாசிகள் என்கிற இடத்துல பல விதத்துல தங்களை காட்டிக் கொள்ளலாம். எல்லாம் வீட்டுல போய் எல்லா வசனத்தையும் வாசித்து விளக்கம் சொன்னா நல்லா இருக்காது. போதும், நல்ல கத்தோடைய பிள்ளைகள்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு வீட்டுல போய் மத்தேயு சுவிசேஷம் 23 உட்கார்ந்து வாசித்து தியானிக்கலாம். யாரெல்லாம் பார்த்து இப்படி சொல்லியிருக்கு. அன்றைக்கு இருந்த வேத பாரகர், அன்றைக்கு இருந்த பரிசேயர்கள், நியாய சாஸ்திரிகள், இப்படிப்பட்ட கூட்டத்தினரை பார்த்து ஐயோ 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 நீ ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு அதிகாரத்துக்குள்ள 8 முறை அந்த வார்த்தையை மறுபடி ஆண்டவர் சொல்றார். ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய ஒவ்வொரு செயல்களை சொல்லி ஐயோ கடிந்து கண்டனம் பண்ணி கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். தேற்றரவாளனாகி அவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். சும்மா உணர்த்துவாங்கன்னு சொல்ல, தேற்றவாளன் தான். ஆனா ஒரு செயல்ல வரும்போது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அப்படியெல்லாம் பிரசங்கிக்கிற ஊழியர்கள் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அப்படி இருந்தா ஒட்டுமொத்த ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் சேர்ந்து அவளுக்கு எதிராக எழும்பி அழித்திடலான்னு தான் நினைக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 7வதாக யாரை எப்படி கண்டித்து உணர்த்துகிற விதத்துல வேதத்தில் எழுதப்பட்டிருக்குங்கிறத தியானிக்க போறோம். வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22, 24, 25 வாசிக்கும் போது, 1 ராஜாக்கள் 22, 24, 25 வாசிக்கும் போது வாசிங்க. அப்பொழுது கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா கிட்டே வந்து மிகாயாவை கன்னத்தில் அடித்து, கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் என்னை விட்டு உன்னோடே பேசும்படி வந்தது என்றான். பொய் ஆவியினால நிரப்பப்பட்டு கன்னத்துல அடிச்சிட்டு கேக்குறான். மிகாயா சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை, வாசிங்க. அதற்கு மிகாயா, நீ ஒளித்துக்கொள்ள உள்ளறையிலே பதுங்கும். ஒழிக்கிறவனா மாறிடுவான். நீ ஆஸ்பத்திரிக்கு போறவனா, சத்தியத்துக்கு மாறானவனா, சத்தியத்துல நிக்க முடியாதவனா, சத்தியத்துக்கு பின்னிட்டு போறவனா மாற, ஒழிக்கும் போறவனா மாற. வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தை.
அதற்கு ஒழித்துக் கொள்ள உள்ளறையிலே பதுங்கும் அந்நாளிலே அதை காண்பாய். எண்ணிலடங்காத கள்ள ஊழியர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் கிடக்கிறாங்க. உள்ள கலவுலன்னு சொல்லிட்டு இதோ ஆசீர்வாதம், அது கிடைக்கும் இது கிடைக்கும், எதை கோப்பிட்டோ உலக பிராரமான ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போக முடியாத, கூட வராத, புரோஜனமற்ற, தொல்லையானது. உலகத்துல பணமும் பொருளும் சொத்தும் சேர்க்கிறது பிரசங்கிண்டே புஸ்தகத்துல சொல்லப்பட்டு, அது தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற தொல்லை. எண்ணி முடியாத ஊழியக்காரன் விசுவாசியும் ஆண்டோர் கொடுக்கிற தொல்லையை சுமந்துகிட்டு இருக்கிறான். நிம்மதியா வாழ முடியுமா, நிம்மதியா ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய முடியுமா என்கிறத விட்டுக்கிட்டு சேர்க்கிறதிலும் போதும் என்கிற மனமே இல்லாம கள்ள தீர்க்கதரிசிகளா, கள்ள ஊழியர்களா, கள்ள அப்போஸ்தலர்களா. பார்த்து பாருங்க, பைபிள் அழகா சொல்லியிருக்கு. 2 கொரிந்தியர் 11:13-15. 2 கொரிந்தியர். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலியாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. பாருங்க என்ன வார்த்தையை உபயோகப்பட, கள்ள அப்போஸ்தலர்கள், வேஷம் தரித்தவர்கள். பரிசுத்த பவுல் அவர்கள் எழுதும் போது சொல்லார், ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்த சாத்தானால் வேஷம் போட்டவங்க எழுதுறார். சும்மாலாம் எழுதல, சாத்தானால, அதாவது ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போடுற அந்த சாத்தானால வேஷம் போட்ட ஊழியர்கள் எழுதுறார். எரேமியாவுடைய புஸ்தகம் 14 வசனத்தை வாசிக்கும் போது, எரேமியா 14 வாசிக்கும் போது வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள். பொய்யா தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள். வாசிங்க. நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோட பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். ஊழியக்காரங்க எப்படி இருக்கிறாங்க? எப்படிப்பட்ட ஊழியர்? கள்ள தீர்க்கதரிசி, கள்ள அப்போஸ்தலர். மத்தேயு சுவிசேஷம் 7:15 வசனத்தை வாசிக்கும் போது, மத்தேயு சுவிசேஷம் 7:15 வாசிக்கும் போது வாசிங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக்கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ நாமத்து மைமோண்டாட்டும் கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர், போதக சிற்சைய ஜீவ வழி, மனதார சத்தியத்தை பேசுகிறவனே யாருடைய கூடாரத்தில் தங்குவான், யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. இன்றைக்கு உள்ள நிலவரம் எப்படிப்பட்டதாக இருக்கு? அன்றைக்கு கர்த்தருடைய ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள், ராஜாக்களோருக்கு விரோதமாக கடிந்து கண்டனம் பண்ணி கண்டித்து உணர்த்தக்கூடிய விதத்தில் பேசி இருக்கிறார்கள். ஊழியர்களுக்கு விரோதமாய், தங்கள் கிட்ட ஊழியம் செய்த ஊழியர்களுக்கு விரோதமாக பேசி இருக்கிறார்கள். பொதுவான விசுவாசிகள், தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசி இருக்கிறார்கள். சபையினுடைய தலைவர்கள் என்கிற இடத்தில் இருந்தவர்களுக்கு விரோதமாய் பேசி இருக்கிறார்கள். புறஜாதிகளான ராஜாக்களுக்கு விரோதமாய் பேசி இருக்கிறார்கள். ஜனங்களுக்கு விரோதமாய் பேசி இருக்கிறார்கள். பரிசேர், வேதபாரகர் என்கிற கூட்டத்துக்கு விரோதமாய் பேசி இருக்கிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளின் அனுபவத்தில் உள்ளவர்களுக்கு விரோதமாய் பேசி இருக்கிறார். சத்தியங்கள் எல்லாம் ஒரு வேத அறிவுக்கு ஏதுவாய் பேசுகிறோம். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சும்மா இந்த நாட்கள்ல பணம், பொருள், சொத்து, சுகம், உலக பிராரமான ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு கர்த்தர் உனக்கு இதை தருவார் அதை தருவார்னு சொல்லி ஒன்னும் எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியல. அந்த அளவுக்கு மாயமாலமா அந்த வசனத்துல வாசித்தது போல கள்ளத்தனமான அனுபவத்துல எரேமியா 14 போல தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் ஊழியம் செய்தலும் இப்ப பெருகி இருக்கு. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், நாளில் அநேகரை பார்த்து சொல்லுவேன், உங்களை ஒரு காலம் அறியேன். நாமத்துல தீர்க்க தரிசனம் சொன்னோமே, பிசாசுகளை துரத்தினமே, அற்புதங்களை செய்தோமே, சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை விட்டுவிடக்கூடாது. 2 தெசலோனிக்கேயர்ல நாம் வாசிக்கிறது போல
சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை விட்டு விடக்கூடாது. இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். கட்டளைய விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷைய ஜீவ வழி. வேதத்தை கொண்டு சிக்ஷித்து போதிக்கிறவன் பாக்கியவான். நீதிமான் என்னை தயவாய் கொட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். கண்களை மூடுவோம். கர்த்தருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, நாங்கள் கடிந்து கொள்ளப்படும் போது, கண்டித்து உணர்த்தப்படும் போது உணர்வடைகிற இருதயத்தை தாங்க. வேதம் முழுவதும் ராஜாக்கள், ஊழியர்கள், தங்களோடு ஊழியம் செய்த ஊழியர்கள், பொது ஜனங்களான தெய்வ பிள்ளைகள், தங்களுக்கு மேல் இருக்கிற தலைவர்கள் என்கிற இடத்துல இருக்கிற ஸ்தாபன தலைவர்களானாலும் அவர்களுக்கு எதிராகவும், பூமியின் ராஜாக்கள், பரிசேயர், வேத பாரகர் என்று சொல்லி வேதம் தெரிந்தவள் என்று சொல்லுகிறவர்களுக்கு எதிராகவும், பிரபலமான கள்ள தீர்க்கதரிசிகளின், கள்ள அப்போஸ்தலர்களுக்கு எதிராகவும் கடிந்து கண்டனம் பண்ணி பேசினதை குறித்து தியானித்தோம். ஆண்டவரே, எந்த காலத்திலும் எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய குறைவுகள் எங்களுக்கு கண்டித்து உணர்த்தப்படும் போது, நாங்கள் உணர்த்தப்படும்படியான வார்த்தைகள் வரும்போது எதிர்த்து நிற்காதபடிக்கு எங்களுக்கு கிருபை தாங்க. தாழ்த்தி நாங்கள் குணமடைய உதவி செய்யுங்க. என் நாம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன். நம்முடைய ஆண்டவராய் இயேசுப்பா வரும் வரைக்கும் நாமும் ஜனங்களும் எப்படிப்பட்ட கண்டிப்புகள், எப்படிப்பட்ட கண்டனம் பண்ணுகிற வார்த்தைகளை கேட்கும் போதும் சோர்ந்து போகாம, உடனே என் வசனத்துக்கு நடுங்கிறவன் நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னது போல தாழ்த்தி தெய்வ கிருபையை பெற்று நினிவே பட்டணத்தாரை போல பாதுகாக்கப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.